இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சபைக்காக யார் சபைக்கு வருகிறார்? துருவ மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாசன மகாவிடம் சபைக்கு வருகிறார். அவரால் மற்ற விஷயம் பின்னால் இதெல்லாம் வேண்டாம். இந்த மட்டும் இந்த கோல் இல்ல. இதுக்கு நடந்திய நானா சத்தியமா இதை 4 குட்டி வாங்கி மேய்ச்சி ஓட்டு. என்ன பண்றது? குட்டி வாங்குறதுக்கு காசு இல்லையா? என்ன பண்ண குட்டி வாங்குறதுக்கு காசுன்னா நம்ம கூத்தாடி வட்டி கொடுக்குறியா? ஏங்க இங்க நின்னா அங்க வாங்குற, அங்க நின்னா எங்க தான் நின்னா தொலை தலைவர்களே யாரு கணக்கு ஐயா சேனாதிபதிகளே சேனாதிபதிகளே பழைய தலைவர்களே ஐயா ஐயனா நான் உனக்கு மச்சானா? சரி விடு மாமா. நான் உனக்கு மாமனா? முனிநாதா நான் நாதனா? என்ன யாரா கூட்டு நாதன் என்றால் அது பேர் சிவனுக்கு அந்த பேர். ஆமா முனிநாதன். முனிவரே முனிவர்களே அப்படி ஒரு மரியாதையா கூப்பிட்டு போயிருவேன். இல்லைங்க 20 வருஷம் பண்ண பண்ணது நான் மேட்டூருக்கு அப்படி பண்ண பாரு வரல போச்சாங்க. தலைவர்களே இங்கே அமர்ந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபை அழுவறிய சிரிக்கிறீங்க? இல்லைங்க நீங்க சிரிக்கிறீங்க, நானே சிரிக்கிறேன் சாமி. அவ்வளவுதாங்க. ஆமாங்க. நெருப்பூரை சேர்ந்த கோயில் காடு. அப்படி என்றால் நம்மை போன்ற கலை தொழிலுக்கு தாய் திருநாடு கொண்டாடு. அதுவே சொந்த நாடு. நம்மளுக்கு சொந்த ஒரு தாய் கிராமம். இந்த கிராமத்தில் ஆடாத கூத்தாடிகளே இல்ல. என்னடா பண்ணிக்கிட்டு சிரிச்சு பார்த்தேன் முன்ன மட்டுமே. உன்ன மாதிரியே சிரிச்சு பார்த்தேன். சிரிக்கிறியா? காலைல சிரிப்பியா? சரி. இன்னும் வேம்பு அடியாரப்பன். வேம்பு என்றால் அதுக்கு என்ன பொருள் சொல்றோம் எல்லாருமே? கடவுளுக்கு 1000 கண்கள். அப்படி கடவுளுக்கு 1000 கண்கள். அப்படின்னா அந்த கண்ணு எங்க இருக்குது? எந்த வழியா அந்த கண்ணு வந்தது? அந்த கண்ணின் தலைப்பு என்ன? அதான் வேம்பு. அப்படின்னா வேப்ப மரம் அதுக்கு பெயர். வேப்பம் தலைகின்றால் அதுக்கு பெயர் வேம்பு. நம் கண் இமயம் அந்த வேம்பையை ஒட்ட வச்சு பார், சரியாக இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும். அதான் 1000 கண் படைத்த வேம்பு என்று அர்த்தம். அம்மனுக்கு 1000 கண்கள். வேம்பு தனியெல்லாம் வராது. அப்படி அந்த வேப்பின் வழியாக வந்த ஐநாரப்பன் கண்டிப்பாக
ஐநாரப்பன் கன்னிமார் திருப்பசாமி ஆமா முன் வைத்து இது சேர்ந்த பங்கு பங்காளிகள் பங்காளிகள் மாமன் வைத்தினன் ஆமா அப்படி மாமன் வைத்தினன் பங்கு பங்காளிகள் பங்காளிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சேர்ந்து இன்று ஓர் இரவு நாடகம் காமை கலை சர்க்கூத்து நாடகம் இன்று ஆரம்பித்திருக்கார்கள் ஆமா பெரியோர்கள் இந்த மகாபாரதம் ஆமா ஆளுக்கு ரொம்ப யாரு போச்சான் யாரு கூத்துறாங்களா யாருக்கு தெரியல ஆமாமா ஆளுக்கு இன்னும் நெருப்பூர் கிராமத்தில ஆமா காட்டூர் ஒட்டலூர் ஆமா புதுராகமரை ஆமா பழையராகமரை இப்படி காட்டூரை சேர்ந்த இந்த கோயில் காட்டை சேர்ந்த பொதுமக்கள் மகாபாரதம் ராமாயணம் கந்தபுராணம் சிவபுராணம் விஷ்ணுபுராணம் நாரதபுராணம் சொல்லக்கூடிய சகலவிதமான கலைகளையும் பார்த்து கற்று தேர்ந்து உள்ளவர்கள் சான்றோர் சபையில ஏராளமாக இருக்கிறார்கள் ஆமா நாமளே கூத்தாடிகள் அல்ல ஆடி ஆடி பேர் எடுக்க இந்த அண்டமோகனத்தில் யாராலும் முடியாது ஆடுவதும் பாடுவதும் அங்கத்துக்காக உண்மையான கூத்தாடி யாரு தில்லையிலே காளிகாதேவி ககிலையிலே பரமேஸ்வரன் இதுக்குதான் உண்மையான கூத்தாடிங்க நாம் பல்லாவிகளை பார்த்தாடி அன்பா ஐயா அப்படி இருக்க அன்று அவர் ஆடிய கூத்து அதை குறையாமல் இருக்கணும் அப்படி என்பது நம்ம இன்னும் ஆடிக்கிட்டு இருக்கிறோம் ஆமாங்க முதல் கூத்து தான் வந்துச்சு அப்புறம் டிராமா சினிமா இன்னிசை நாடகம் மேடைகள் இப்ப வரதெல்லாம் டப்பாங்குத்து சொல்றீங்க எல்லாம் இங்க இருந்து அங்க வந்துச்சு இங்க இருந்து ஒரு வண்டி மட்டுமே ஒரு ஏக்கரை பிடிக்குது அன்பா நவடிக காலம் மாற மாற ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா அதை நம்ம எகிழ்ச்சியப்படுத்தக்கூடாது எல்லா கலைஞர்கள் எல்லா பாக்கு மக்கள் ஆமா இதுதான் ஒரு கலைஞனுக்கு முக்கியம் தேவை அப்படி அருமை பெரியவர்கள் உள்ளூரை சேர்ந்த அன்புக்கு உரியவர் என் உயிரினின் மேலான அன்பு சகோதரன் மன்னாத் அவர்களும் அவர் அழைத்து வந்து உன்ன நெருப்பூரை சேர்ந்த அன்பு தோழன் என்னுடைய சகோதரன் நாகமாணிக்கம் இன்னும் மூலக்கடலை சேர்ந்த மதேஷ் அவர்கள் என்னுடைய அன்பு கூட பிறக்காத ஒரு அன்பு பாஷம் அவர்களும் இன்று ஓர் இரவு வெத்தலபா கொடுத்தாங்க உள்ளூர்ல மன்னதா அவர்களுக்கு ஏன்னா இனத்துக்கு இனம் மணவாடுக்கு மணவாடு ஏன்னா கடலை பட்டா தான் கரிக்கும் கடலை பட்டா கரிக்குமா அப்படி என்று இன்று ஓர் இரவு அவரை மதித்து நம்மளையும் சேர்த்து மதித்து இந்த ஆண்டவனுக்கு இன்று ஓர் இரவு நாடகம் ஆரம்பம் ஏன்னா நாளைக்கு காலையில நம்ம வீட்டுல அடுப்பெரியுதுன்னா இந்த பொதுமக்கள் தான் ஏன் சம்பளத்தை வாங்கிட்டு போய் தான் நம்ம சாப்பாடு செய்யணும் எப்படி கண்டிப்பா உண்மைதான் அன்னபோஜனம் ஏண்டா அடுப்பு எரிதுன்னா காட்டுல இருக்கிற வேறதான் சாமி அடுப்பு மேல என்ன வைப்ப உள்ள என்ன ஊத்துவேன் அதுக்கு முக்கிய சும்மா தண்ணி வந்தா போதுமா அது அரிசி எங்கிருந்து வாங்கிட்டு வரேன் கடையில வாங்கிட்டு வரேன் காசு எங்கிருந்து வாங்குறேன் காசு வாங்குறேன் தலைப்பு எங்கடா இருக்கு அதை முன்ன மோதனை பண்ணு தண்ணி குடிப்பீங்க எழுபத்தி ரூபாயா சோத்தான் திங்க முடியும் அப்படி அப்பேற்பட்ட பொதுமக்கள் அன்பு பிறந்தவர்கள் அகிலே பிறந்திட்ட அதிபேர வண்டியர்கள் நெருப்பிலே பிறந்திட்ட நீலவர்ண வண்டியர்கள் அன்புள்ள கொண்டவர்கள் அண்டனா ஆதரிப்பாங்க முன்னனா போச்சு அதுக்கு நேரு சைபர் தான் அப்பேற்பட்ட தர்மகுணம் வாய்ந்தவர்கள் இன்று ஒரு இரவு நாடகம் வச்சிருக்காங்க நாடகத்தை பார்க்க வந்திருக்கக்கூடிய அன்பு பெரியவர்கள் அருமை தாய்மார்கள் கோயில் பூசாரி ஊர் கவுண்டர் பட்டக்காரர் தலைவர்கள் மகளிர் மன்றம் ரசிகர் மன்றம் சர்வ கட்சகர்கள் சபா யாவட்ட பேர்களும்
நமக்கு அப்படி நிக்கிறோம். ஏவற்ற பேர்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல ஆண்டுகள் வாழ்க வாழ்க என்று வேம்பு அணியாரப்படையும் முத்தையசாமியும் இரு கரங்கூட்டி சிரம் தாழ்த்தி நீங்கள் பட்டு பாதங்களை தொட்டு வணங்கி என் கண்களிலே ஒத்திக் கொள்கிறேன். அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். நேற்று சாப்பிட்டு ஜீரணம். ஆமா அன்பா ஐயா, இன்று வைத்து நாடகம் என்ன? ஸ்ரீ மகாபாரதம் அல்ல, ராமாயணம் அல்ல, கந்தபுராணம் அல்ல, அதாவது விஷ்ணு புராணம். எப்படி விஷ்ணு புராணம்? அதுல ஒரு பாகமாகிய தூர்வாசர் கர்ப்பபங்கம், மல்லாண்டு ஈஸ்வரி. மல்லாண்ட ஈஸ்வரன் பிறப்பு. இந்த அம்மனுக்கு முதல் பெயர் மல்லாண்டு ஈஸ்வரி. அப்புறம் தான் பெரியாண்டிச்சு. அது எப்படி பெரியாண்டிச்சு? அவள் ஜாதி ஆண்டிச்சு, உலகத்தில் பெரியவள், பெரிய ஆண்டிச்சு. முதல் வைத்த பெயர் மல்லாண்டு படிக்கிறான் மல்லாண்ட ஈஸ்வரி. இப்படி பெயர் கொண்ட நாடகத்தை பெரியோர் நமித்தாங்க. அடியோர்கள் நாடகத்திலே நான் யார் பெயர் வேண்டாம் என்று சொல்லி ஐயா அவர்கள் இந்த ஏழை உள்ளத்தை பாராட்டினார். எப்படி 15 சென்ட் இருக்குது மேற்கொண்ட 15 சென்ட் நல்லா இருக்குது. ஒரு சென்ட் 10 லட்சம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. 1.5 கோடி ரூபாய் சொத்து வச்சு ஏழை உள்ளம் ஜனமத்துக்கு நல்லா சொல்லுங்க. ஏங்க என்ன ஏங்க கொடுக்குற காசு கூட இவன் தான் கெடுக்கிறான். யாரு கூட சத்தியமே யாரு 10 சென்ட் இடம் இருக்குது, இல்ல 30 சென்ட் இடம் இருக்குது. ஐயனரி இல்லன்னு என்ன அது இல்ல நிலம் இல்லன்னு இடம் இருக்கு வாங்கி மட்டும் வந்துருக்கும்டா. எது இருக்குதா? ஏண்டா அதை மட்டும் யாருது? நான் ஜம்பாரி சொத்தா இல்ல. இதே போல் 10 20 தாய்மார்கள் பெரியோர்கள் எல்லாம் போட்ட பிச்சை. நான் வரும்போது ஒண்ணு கொடுக்கிட்டு வரல, வரும்போதும் அம்மனும் தான், போகும்போதும் அம்மனும் தான், எல்லாம் கொண்டுகிட்டு வரல. இதெல்லாம் மக்கள் போட்ட பிச்சை. 10 20 50 கொடுத்து அவங்க போட்ட பிச்சையில இடத்துல வாங்கினேன். நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த உடல் கூட, இந்த உடம்பு கூட இந்த மக்களுக்கு சொந்தம். அவங்க போட்ட சாப்பாடு தான் இந்த உடம்பு கூட. இதுதான் உண்மையான கருத்து. நான் பெரிய பணக்காரன், நான் கோடீஸ்வரன், மாபெரும் சொல் தப்பு. அன்பா ஐயா, நாடகத்திலே நான் யாரு, ஏன் பெயர் என்ன? ஓட்டப்பட்டி நெருப்பாட்டமா ஒரு கூத்து. ஆமாங்க, நெருப்புல இருந்து நெருப்பாட்டம் போடும். அன்பா, என் பெயரை கேட்டால் போட்டு முடிக்கிட்டு சரி. இந்த உலகத்தில் சர்வ உலகம், அண்டம் பிண்டம் ஆகாயம், உலகத்தில் மூவுலகம் மூர்த்திகள் 30 கோடி தேவர்கள் என்னை கண்டால் கரவதை கூட்டி சிரம தாழ்த்தி மகன் கட்ட போவேன். அவங்களுடைய விருப்பங்க. அது ஏன் எங்க போய் போறோம், நம்மளுக்கு என்ன போச்சு? என்னது இல்ல முனியாம கிட்ட போவேன், நீதான் மகா கிட்ட போக வேண்டிய. மகன் பாவா? ஓ மகன பாவா, அது இல்ல. சரி, அது வேறு, இது வேறு. சரி, மகன் பாவா அப்படி என்று கரகோப்பு நிற்க வேண்டும். என் பெயர் தூர்வாசர். மகா முடிவெடுக்க என் பெயர் தூர்வாசர் மகாபலி இருந்துட்டாலும் இந்த முனிவரை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? அன்பு தாய்
அன்புக்கு தாய், அறிவுக்கு தந்தை. தந்தை எங்க அப்பா யாருங்க? எங்க அம்மா. ஆமா சாமி. அவங்க யாரு? எங்க கார் அதிகமா போச்சா? எதுக்கு? இல்ல வந்த அவங்க அதுக்கலாம் ஏண்டா என்னது? சரிங்க. ஆபத்து கரைகுறி ஆயிடும், ஜாக்கிரதை. என்னை பெத்தாங்க அன்பு தாய். அவங்க எப்பேற்பட்டவர்கள்? சுமந்தி செக்கரை போட்ட மாடு பொன்னுடைய பையன் துர்வாசன மகாபலிபுரம். என் தாய் யாரு? எங்க அம்மா. அவங்க ஐயா அனுசுயா தேவி. தாய் அனுசுயா தேவி. தந்தை ஐயா எங்க அப்பா. யாருங்க? ஆற்றல், ஆற்றல், அறிவு, பொறுமை, பொறுமை, தர்மம். என்ன வாப்பா அதுல என்ன வயாளுக்கு தொங்கும் போல நல்லா ஒத்த வண்டி மாட்டாட்டு நீயாண்டா காலம் இருக்கு. தூரம் ஐயா ஆற்றல், அறிவு, பொறுமை, நான்கு வேதங்களையும் கற்றுக் கொடுத்தாரே தந்தை எங்க அப்பா. யாருங்க? அத்திரி மகாமணிவர். சபாஸ். தாய் அனுசுகா தேவி. என் தாய் அனுசு கால்ல அனுசுயாள். அனுசுகா யாதா வரணும். சரிங்க. அனுசுயா தேவி. அனுசுகா தேவி. அனுசுகா தேவிக்கும் அத்திரி மகாமணிவருக்கும் எத்தனை பேர்? நீங்க பிறந்தவர்கள் எத்தனை பேரு? நான் ஒருவனா? யார் யாருங்க? எத்தனை பேர்? எத்தனை பேர் சாமி பிறந்தவர்கள்? நண்பா நல்லா பிறந்ததோரு சரியாக 3 பேர்கள். அன்பு தோழா, ஆகட்டும் ஓடா. உன்னை என்ன பத்தி தெரியல. தெரியல. கோபம் தெரியல. அதை பத்தி கிட்ட பேச. சரி. எதை பத்தி? அதை பத்தி இப்ப சொல்றீங்க. அத பார்த்தா நாடே கெட்டு போச்சு. அன்பா உலகிலே நாங்கள் 3 பேர் பிறந்தோம். யார் யார் சுவாமி? அன்பா
முதல் பிறந்தவர் யார்? யாரு? தத்தாத்திரிய மகாமணிவர். சபா தத்தாத்திரி மகாமணிவர் எல்லாமே சொல்லுவாங்க. ஆமா தூர்வாசர் தான் கோபத்துல சிறந்தவர் என்று. எங்க அண்ணன் என்னோட பெரிய ஆள். ஆமா கோபத்துல அன்பா தத்தாத்திரிய மகாமணிவர். ஆமா இரண்டாவது யார்? யாரு? சந்திரன். வானலோக சந்திரன். சபா மூன்றாவது யார்? தாங்கள் சோழமுள்ள விழிகள். ஆமா நேர் பார்வை, நேர்பார்வை, கருத்த மேனி, கருத்த மேனி, பெருத்த உடல் படைத்த உடல் படைத்த தூர்வாசர். மூன்றாவது தூர்வாசர் மகாமணிவர். என்ன சாமி எங்க பாட்டி அப்படியே சாமி கொள்ளாத கைவிட்டு மூந்து மூந்து பாக்குவாங்க. நீயும் அப்பப்போ மூந்து மூந்து பாக்குறது. முடிவு அடிக்க மாட்டானா? அடிப்பா அடிப்பா. இல்ல முடிவு அடிக்க மாட்டானா? அடிக்கிறாங்க. சொல்லி கொடுறாங்க. தண்ணி தண்ணி கொடுறா. சாப்பிடு சாப்பிடு. ஏன்னா அப்படி சமாஜ்ல ஆர்ட் பேசுறது போவோம் 40,000 ரூபாய் செலவு பண்ண இருப்போம். இல்ல உண்மை தானே சொல்றேன். 40,000 என்ன லட்சமே செலவு பண்ணாலும் ஆமா இந்த உயிர் அங்க உள்ளேயும் போக கூடாது. ஆமா இங்க உள்ளேயும் போக கூடாது. போக கூடாது. இவத்தான் உயிர் போகணும். உயிர் போனா இங்கதான் போகணும். அவன் தான்டா கலைஞன். வீர்சம். ஆமா கலைஞனுக்கு என்னைக்கும் போகாது. மூன்று பேர் அப்படி 3 பேர் வரணும். இந்த 3 பேரும் என்ன அம்சம்? என்ன அவசியம்? தபோகுணம், தவகுணம், சராசர குணம், ஆமா சஞ்சார குணம். சஞ்சார குணம். யார் யாரு இதுல? யார் யாரு என்னென்ன குணம்? தபோகுணம் பிரதமர் யாரு? யாரு? சந்திரன். சந்திரன் பிரம்மனுடைய அம்சம். ஆமா சராசர குணம் எங்க அண்ணன். அண்ணன் யார்? தத்தாத்திரியன். சிவனுடைய அம்சம். ஆமா சஞ்சார குணம். சஞ்சார குணம் கோபம். மகாவிஷ்ணு அம்சம் இந்த தூர்வாசர். தூர்வாசர். சவா சவா ஐயா அப்படி பிறந்திருந்தாலும் நான் இருக்கும் இடம் எங்கே? எங்கே? என் சொந்த நாடு எது? சொந்த நாடு யார்? எங்கே வாழ்ந்து வருகிறேன்? ஆமாங்க ஐயா. அது வருகிற நாடு நான் இருக்கும் இடம் எங்கே? எங்கே? பூமியிலா? ஆகாயமா? ஆகாயத்திலா? ஆமா. நான் இருக்கும் இடம் எங்கே? இல்ல மத்தியத்திலா? மத்தியத்தில் இருக்கிறீங்களா? ஆகாயமும் சேராது. ஆமா. மத்தியமும் சேராது. சேராத. பூமிக்கும் சேராது. சேராத. தூர்வாசர் பிடிச்சு விடு. கட்ட ஜோபில கை வந்து பாலா பண்ணிக்கிறியா? ஒன்னும் கொடுப்பாங்க. அவங்க மனசுக்கு பிடிக்கணும், நடிப்பு பிடிக்கணும். பரவாயில்ல கொடுத்து சேர்ந்தோம். எல்லாம் கொடுத்து ஊத்துறீங்க. அதெல்லாம் கோட்டக்கறி கொடுத்து ஆமா. கோடி கோடி கொடுத்தாலும் கோணாம கொடுப்பது ஒரு கோடி கொடுமா. இது சான்றோர் வாக்கு. 3 கோடி தான் சாமி. என்ன கோடி? பொது இடத்து கோடி விட பொறுத்த கோடி ஒண்ணா? கொழுந்து கோடி உண்டு. அது உண்மைதான், எல்லாத்துக்கும் உண்டானது அது. அன்பா, ஆகாயம் இல்லை. ஆமா. மத்தியமம் இல்லை. இல்லை. பாதாளம் இல்லை. என் நாடு எங்கே? ஏய், அதான் துருவம் என்றால் என்ன? துருவம் என்றால் என்ன? என்ன சாமி? துருவம் என்றால் முகில். முகல். துருவம் என்றால் முகல். முகல். ஆமா. அந்த முகலிலே
குத்துறா ஜெயிச்சுலப்பா. மக்கள் அடிமை பார்த்து குத்துறாங்க. அப்ப என்ன தப்பு இருக்குது? என்ன பேர் இல்ல நான் பாடாவது தாம மாட சுத்திட்டு இருக்கிற உங்க ஆளை ஒதிட்டு போன சொல்லுவாங்க. அதாவது ஐயா அவர்கள் சொல்லுவாங்க பெரியவங்க, வலது கையிலே கொடுக்குடிய தர்மம் என்பது. ஆனா சம்பளம் வாங்குவீங்கல்ல? சம்பளம் என்னது அது தெரியும். சம்பளம் வாங்குவீங்கல்ல வச்சுக்க. அப்படியே சமையல் ஒன்று பிடிச்சாலும் பிடிச்சிக்குவேன். கணக்கு தப்பு வந்துடும். இப்போ வச்சுக்கவே காத்தாடி பிடிச்சிக்கணும் ரூபா. இல்ல இல்ல அப்பெல்லாம் கிடையாது. நாலு கூட பிடிக்க மாட்டேன். எங்க நீ அப்படி பிறந்தவன் தான். இன்னொரு விஷயங்க என்ன? சரி அப்புறம் பேசி. அதாவது இந்த வலதுகை கொடுக்கிற தர்மம் இடது கைக்கு தெரியக்கூடாது. கண்டிப்பா அப்படி பெயர் வேண்டாம் என்று அன்புள்ள அப்பா அவர்கள் நம்மளை பெறாத தந்தை தம்பி அவர்களும் இன்னொரு நல்ல அவர்களும் இந்த ஏழையை பாராட்டி அன்பளிப்பு எல்லாம் வாரி வாரி வழங்க அந்த கோட்டர் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அவர்களுக்கு நீ குடி அவர்களுக்கும் அன்புள்ள கொண்டவர்களும் பல்லாண்டு 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 வாழ வேண்டும் என்று ஐநூறுபட வேண்டுகிற மனமார்ந்த வணக்கம். அன்பா அப்படி இருக்க இந்த உலகிலே 3 பேர் பிறந்தாலும் என் நாடு துருவமண்டல் என்ன? முகல் மகனத்திலே ஒரு மண்டகத்தை உண்டு செய்து முகல் மண்டலம் என்ன மண்டலம்? முகல் மண்டகம். மண்டலம் இல்ல, அது புரத மண்டலம். அதுல ஒரு பகுதி ஒரு மண்டகம். ஏதோ சொல்லு முகல் மண்டகம் அப்படி அமைத்து நான் வாழ்த்து வருகிறேன். ஐயா இருந்தாலும் எனக்கு எத்தனை நேத்திரம்? எத்தனை நேத்திரம்? உனக்கு எத்தனை? 2. உலகத்துக்கு எல்லாத்துக்கும் இருக்குது 2 தான். சிவனுக்கு எத்தனை? 3. 11. சிவனுக்கு பாம்ப விட்டுறா. சிவனுக்கு 5 சிரம். 5 சிரத்துக்கு 11. சிவனுக்கு சிரம் 5. கண்கள் 10. நெற்றி வழி சேர்த்தினால் எத்தனை கண்கள்? 11. எனக்கு எத்தனை? சிவனுக்கு சரிசமம் நேத்திரம் 22 நேத்திரம். உனக்கு எனக்கு தெரிஞ்ச 2 கண்ணு தான். ஆனா 22 நேத்திரங்கிறது எங்க இருக்குது? நல்ல கேள்வி கேட்க. ஆமாங்க. ஆமா, எதுக்கு இப்படி வேலை வாங்குற நீ? கேட்க சொல்லிருக்கிறாங்கல்ல காத்தாலைக்கு. எனக்கு தெரியாத தெரியாத கொலை முடிஞ்சு ஃபுல்லா போ. காசு யார் வாங்குறது? காத்தால சீட் வேற கட்டணும். நீ கட்டு எடுக்கடா போகுது இருக்கிற முறை. இந்த நேத்திரம் 22 நேத்திரமும் எனக்கு எப்படி வந்தது? எப்படி வந்துச்சு? ஏன் வந்தது? வரக்கூடிய காரணம் என்ன? எனக்கு கொடுத்தது யாரு? அன்று ஒரு நாள் நான் பரமனை நோக்கி தவங்களை புரிந்தேன். எதுக்கு புரிஞ்சீங்க? அன்பா ஐயா, நான் பரமனை நோக்கி தவம் ஏன் செய்யணும்? ஏன் செய்ய வேண்டும்? எதற்காக செய்ய வேண்டும்? எதற்காக செய்ய வேண்டும்? அதான் ஓடி சாமி ஓடி ஓடி. ஐயா, ஏன் எதுனா
உலகத்திலே ஆ, என் தாய் சரி அனுசுயா தேவிக்கு ஆமா சில காலமா புத்திரபாக்கியம் இல்லை. ஓ, சரி அப்ப எங்க அப்பா சொன்னாராம், ஆமா அத்திரி மகாமுனிவர் ஆ, அனுசுயா அனுசியா பின் காலத்துக்கு ஆ, ஆண் வாரிசோ பொன் வாரிசோ இல்லை. இல்லை நான் பரவலை பார்த்து ஆமா தவங்களை புரிந்து புரிந்து நான் பிள்ளவர வாங்க போகிறேன். ஆமா அப்படி என்று எங்க அப்பா போனாராம். ஆ, அப்ப போகும் வழியிலே ஆமா அப்ப எங்க அப்பா சொன்ன மாதிரி சொல்லலாம், ஆ, அனுசியா அனுசியா நான் போறது புள்ளவரத்துக்கு ஆமா உன் பர்ணசாலையை தேடி. ஆ, அப்பெல்லாம் பர்ணசாலை தான், ஆமாமா மச்சி மாளிகைலாம் கிடையாது. கிடையாது மச்சக்காரன் பிச்சைக்காரன் ஆ, ஜோபி ஜொங்கமான் ஆமா அன்னமென்று கேட்டால் கேட்டால் பசி என்று வருவோருக்கு ஆமா புசித்து அன்னமளிக்க வேண்டும் ஆமா என்று வார்த்தையை கூறிவிட்டு எங்க அப்பா சென்றார். ஆ, கையில் ஆ, அப்ப என் தாய் ஆ, அந்த பர்ணசாலைகளே ஆ, குளித்து நீராடி ஆமா கூந்தலை நிறைவை கொண்டு அமர்ந்திருந்தார். ஆஹா உன் தாய் அனுசுகா அப்ப பார்த்தாலும் நாரதன் ஆ, அவனுக்கு கலகம் கிடைக்கல. ஓஹோ அவன் பார்த்தான் ஆ, இரும்பு துணுக்கு ஆமா எப்படி இரும்பு துணுக்கு ஒரு மூட்டையா கட்டி எடுத்துக்கிட்டு ஆமா கைலகரி போனா முன்ன. ஆ, அப்ப போகும்போது எனக்கு எப்படி தெரியுமா, ஆ, எங்க அம்மா சொல்லி எனக்கு தெரியும். ஆமா ஆமா சில கேள்வி சில கேட்டுருவாங்க, ஆமா உனக்கு எப்படி எங்க தெரியும் அம்மா சொல்லி எனக்கு தெரியும். ஆமா அது பின்னாடி சொல்றேன். ஆ, அப்பொழுது பாட்டி ஆ, எனக்கு பசி அதிகம், ஆமா சாப்பாடு கட்டலாம் ஆ, வெள்ளிங்கிரியில. ஆ, அப்ப சொல்லுவா சக்தி உமா பார்வதி நாரதா அடடா சாப்பாடு தானே ஆமா சமைச்சு போடுற உட்கார். உட்காரு பாட்டி நீ போடுற சாப்பாடு எனக்கு வேணாம், நான் சாப்பிட மாட்டேன் நான் கொடுக்கக்கூடிய பொருளை ஆ, உணவா கொடுக்கணும். அப்படி நாரதா ஆ, அது என்ன பொருள் கேக்குறது யாரு, ஆ, சக்தி உமா பார்வதி. ஆ, பாட்டி ஆ, ஒண்ணுக்கு பொருளை போயிட்டு வந்து பாரு. போடு. ஒண்ணுக்கு பொருளை போயிட்டு வந்து. ஆ, அப்ப கேட்டார் ஆமா பாட்டி இரும்பு துடுக்கி வைத்திருக்கிறேன், ஆமா அது எனக்கு உணவா தரணும்னார். ஐயோ ஐயோ, ஐயோ அப்ப சொல்றா சக்தி, நாரதா நாரதா யாருக்கிட்ட பேசுறேன், அதானே உலகத்தின் தாய் நானு, நானு எங்கிட்டயே பந்தியுமா ஆ, அப்படின்னாலாம். ஆ, பந்தியுமா அது வெந்தியுமோ எனக்கு தெரியாது அது எனக்கு தெரியாது. இரும்பு துணுக்கு கடையே வறுத்து கொடு அப்ப பார்த்தா சக்தி உமா பார்வதி ஆ, ஓட்ட அடுப்புல வச்சு வச்சு அத வறுத்தாங்க, ஆ, உணவாகல. ஆ, ஆ, கடை ஆகல பார்த்தா நாரதன், பாட்டி ஆ, நீ உத்தமியா, ஓஹா, உலகத்தின் தாயின்னு சொன்னியே ஆமா. நீ உத்தமியா, உத்தமியா. சே, 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 சே. ஆ, அங்க விட்டு ஆ, வைகுண்டம் வந்தாராம். ஆமா. வந்துடைய ஆ, சொந்த பாட்டி ஆ, லட்சுமி தேவி, ஆமா பாட்டி இந்த பொருளை உணவா கொடு ஆமா அப்படிங்கின்றார். அங்கேயும் செல்லல ஆ, பாட்டி, ஆ, நீயும் பத்தினி இல்ல இல்ல. சை, போதும். போதும் கடைசி முறையாக ஆ, எங்க வந்தார், எங்கே பிரம்மணத்திலே வந்தார். ஆமா தன் அம்மா கிட்ட ஆ, லட்சுமி தேவி என்ன, ஆ, பெத்த தாய்களை தான் உனக்கு வளர்த்த தாய். ஆ, அம்மா ஆ, இந்த இருபத்தி துணுக்கை உணவா கொண்டு காட்டாராம். ஆ, அங்கேயும் செல்லல. ஆ, அப்ப இந்த மூவர்களுமே ஆ, பத்தினி இல்ல. உலகத்தில் யாரு பத்தினி, அனுசிகா தேவி. ஆமா எப்படி ஆ, அனுஷ்காராஜ் அவள்தான் பத்தினி. ஆ. எப்படி ஆ, முதல் முறையாக நான் அங்கதான் போனேன் ஆமா அனுசிகா தேவி பாக்குறதுக்கு. அப்ப போகும்போது இந்த இரும்பு துணி கொடுத்தேன். ஆமா அம்மா எனக்கு கடலையா வறுத்து கொடு என்று. வறுத்து கொடு. அனுசிகா தேவி ஆ, அத்திரமகாவனுடைய பொண்டாட்டி அனுசிகா தேவி சரி. ஒரு பூலோக வாசி, ஆமா ஒரு முனிவருடைய பொண்டாட்டி கொண்டாட்டி வரை ஓட்டு அடுப்புல வைத்து வறுத்தால் ஆ, கடலையா மாறியது. மாறியது எடுத்து கொடுத்தாங்க. ஆ, அதை மறுமுறை நான் உண்ணாமல் ஆ, உங்களை பரிசோதிக்கணும். அப்படி நீ பத்தினியா அவ பத்தினியா பத்தினியா? இதை பார்க்கணும். ஆமா ஆமா அதற்காக ஆ, இரும்பு துருக்கா மீண்டும் மாத்தி மாத்தி கொண்டு வந்தேன். அவள்தான் பத்தினி பத்தினி அனுசியா. அனுஷ்காதான் பத்தினி நீங்க 3 பத்தினி இல்ல பத்தி இல்லை இல்லை அப்படி நாரதன் சொல்ல 3 பேருக்கு கோவம் வந்துருச்சு. ஆமா பின்ன எப்பயுமே பாரு ஆ, பொம்பளைக்கு மெந்துவக்காரர் ஆமா ஆமா கொஞ்சம் கோவம் எதையுமே முந்திக்குவாங்க. ஆமா ஆமா பின்னாடி என்ன வரும்னு தெரியாது. தெரியாது கோச்சிக்காதீங்க. ஆ, அப்ப ஆ, 3 ஒண்ணு சேர்ந்துச்சு. ஆ, 3 சேர்ந்தா மோசம், ஆமாங்க. 4 சேர்ந்தா ஆ, நாசம் நாசம். ஆ, அப்படி தலைமகள் மணமகள் திருமகள் திருமகள் 3 ஒன்றாக சேர்ந்து ஆமா. பரமேஸ்வரன் பிரம்மா விஷ்ணு ஈசன் ஆமா கூப்பிட்டா 3 பத்தியும். சுவாமி சாமி அனுசியா பத்தினியா, ஆமா நாங்க பத்தினியா, பத்தினியா இது நிரூபிக்கணும். ஆ,
அப்படி என்று அவங்க கிட்ட சொல்ல அவங்க முள்ளூர் பார்த்தாங்க. பொம்பளை பேச்ச கேட்டா அம்பளம். ஆமா கண்டிப்பா. பழமொழி. ஒரு போன் பழக்கி சொல்லுவா, ஒருத்தி கடுக்கு சொல்லுவா. நாம தான் யோசனை பண்ணிக்கணும். ஆமா ஆமா. பார்த்தாங்க 3 பேரும். பிரம்மா விஷ்ணு ஈசன். வாங்க போலாம் அப்படி என்று என்னை போன்ற உருவம் முனிவர் என்னை போன்ற உருவத்தை மாற்றிக்கொண்டு பூலோகம் வந்தாங்களாம். ஆமா. பூலோகம் வரும்போது அனுசியாவை பார்த்தாங்க. அம்மா அனுசியா, நாங்க தவத்திலே புரிந்து மரங்களை பெற்று வந்தவன் நாங்க முனிவர்கள், எங்களுக்கு பசி அப்படின்னாங்களாம். பார்த்தார் எங்க அம்மா, சாமி நீங்களும் முனிவர்கள், ஆமா இருப்பது ஆசிரமம், இந்தாங்க அமருங்க, சாப்பாடு பண்ணி போறோம், சாதம் போடுறோம் அப்படி என்று 32 காய்கறியோடு. ஆமா. கறி ஒண்ணு தவிர 31 கறி கிடையாது. 31 பதார்த்தம் சாப்பாட்டை செய்து இலைய போட்டு தண்ணி போது கொடுத்தாலும் எங்க அம்மா. ஏண்டா சாப்பிட்டு இந்த தேவனுக்கு என்ன என்ன செஞ்சாரு? அவங்களை பிடித்து கச்ச 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 கச்சா அவங்க பட்டல வந்து சோப்பு போடுங்க, சில கறி குழம்புக்கு காஷக்கி பிடிவே. ஆமாங்க. பார்த்தாங்க 3 பேரும். அனுசியா நாங்க தவத்திலே மிகுந்தவர்கள். சரி, எப்படி சாப்பாடு கேட்டாங்க? துணிமணி இருக்கக்கூட உடம்புல, வரம்புல ஒட்டு துணி இருக்க கூடாது, பிறந்த மேடையோடு சாப்பாடு போட்டா சாப்பிடுவோம். ஆமா. இல்லை என்றால் ஆகாது என்றார்கள். அப்ப என் தாய் சாப்பாடு போடவில்லை என்றால் புள்ளவரம் கிடைக்காது. அப்படி புள்ளவர் அழைத்து அன்னம் அளிக்கவில்லை என்றால் நம்ம கணவன் சொல்லுக்கு ஆளாகும். எதை பாக்குறது? அப்படி என்று சாமி அப்படி என்று 3 பேத்தையும் 3 எல்லாம் உட்கார வச்சுட்டு உள்ளே சமையல் ரூமுக்கு உள்ளே சென்று ஒருபடி தண்ணியை தீர்த்தத்தை மோந்து, பகவானே ஈஷா பரமேஷா, பகவானே இது ஆம்பல்லாத நேரம், ஆம்பளை இல்லாத நேரம். இந்த முனிவர் 3 பேரும் என்ன சாப்பாடு போட சொல்றாங்க பிரதமேனியோடு. ஆமா. நான் பத்தினி உண்மையாக இருந்தால் இந்த 3 முனிவரும் குழந்தையா மாற வேண்டும். அப்படி என்று தலித்தால் தீர்த்தத்தை இந்த மும்மூர்த்திக 3 பேரும் குழந்தையா மாறி போயிட்டாங்க. 1.5 வயசு குழந்தை உட்கார்ற பருவம் தெரியாது. அந்த 1.5 வயசு குழந்தை கிட்ட அந்த தாய் எப்படித்தான் இருந்தாலும் தெரியாது. அதுக்கு விவரம் தெரியுமா? தெரியாது. அப்பொழுது பின்புறத்தை கூந்தலால் மறைத்துக் கொண்டு மின்புறம் இடைத்தொடைய இப்படி அமர்ந்து கொண்டு இப்படி உட்கார்ந்து 3 பேத்துக்கு சாப்பாடு அகபாலம் தெரியாமல் ஆடை இல்லாமல் அப்ப போட்ட உடனே 3 பேத்தை எடுத்து தொட்டில் 3 கட்டி தொட்டில போட்டாங்க அம்மா 3 பேத்தையும். அப்ப அப்பா வந்துட்டார். பெண்ணே, நான் தவத்துக்கு சென்றேன், பரமனை காணவில்லை. அவர் தங்கியிருந்தார், அங்க இருப்பாரு அப்படின்னு பார்த்தார். என்ன ஆச்சரியம் இருக்கிறது? நான் போகும்போது குழந்தை இல்ல, இப்ப தொட்டுல 3 குழந்தை படுத்திருக்குது, அது யாருது என்று கேட்டாராம் முனிவர். ஆமா. அம்மா சொன்னாலாம், சாமி சாமி நம்மளுதான், ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. இந்த குழந்தை யாருது? நம்மளுது அப்படின்னா எங்க அப்பா பதிலே பேசல. நீ என்ன பண்ற? அது வந்துச்சு முடிச்சிட்டு நான் போறதுக்குள்ள எப்படி புள்ள பத்துன்னு போயிட்டு 2-3 வருஷம் போச்சு. மனைவியுடைய குணத்தை கணவன் புரிஞ்சுக்கணுமா, கணவனுடைய குணத்தை மனைவி புரிஞ்சுக்கணுமா? ஆமா. எங்க அப்பா அம்மா அவ்வளவு உறவு. அது பொட்டிக்கானு சொல்லுங்க. எதுக்கு சொல்லதான் பொண்டாட்டி முடிச்சுட்டோம். போயிட்டியாம அந்த மாதிரி எங்க அப்பா எதுவுமே பேசல. தொட்டில கட்டி ஆட்டினாங்க. ஆமா. வயசு 19 ஆச்சு. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க போறாங்க. பார்த்தா நாரதன் காரியை கட்டி போச்சு. அப்படி என்று கலைமகள் மணமகள் திருமகள் 3 பேத்தையும் பார்த்து, அம்மா அம்மா இன்னைக்கு காலையில நீங்க எந்திரிச்சு போகலன்னா உங்க 3 பேத்துக்கும் கல்யாணம் ஆகி போயிடும், உங்க பதவி க்ளோஸ் அப்படி என்று வந்தார்கள். அப்ப வரும்போது உருவத்தை மாத்தி பிரசன்னமாகி உருவத்தை காட்டலாங்களாம். ஆமா. 6 மும்மூர்த்திகள். அனுசிகா, உலகத்திலே நீதான் பத்தினி. ஆமா. எப்படி நீதான் பத்தினி? நாங்கெல்லாம் இல்ல, பத்தினி இல்ல. அப்படி என்று அவளுக்கு எங்க அந்த 3 பேர்களுடைய அம்சத்தினால் நபோகணம்,
சராசர குணம் சிவபெருமான், ஆமா நவோகுண பிரம்மன், ஆ. சஞ்சார குணம் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு இந்த 3 பேர் தமசையால் 3 நாங்க பிள்ளைகள் 3 பேரும் பிறந்தோம். சபா எப்படி? அரிமான விளக்கம் அப்ப எங்க அம்மா சொல்லிதான் எனக்கு தெரியும். தெரியும். அன்றே வைத்தேன் வகை அதே. தேவர்களே, எவர்களே? மாத்தான் மனைவியை மாதாவின்றி பாராமல் பாராமல் சாப்பாடு போட்டு எப்படி சாப்பிடுவீங்க? ரெண்டு மெலியோட போட்டாதான் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்களா? ஆ. அப்படி என்று பரமனை பார்த்தேன், பார்த்தேன். தவங்களை பிரித்தேன், மலர்களை வெட்டேன். எப்படி எப்படி ஈசா ஈசா எனக்கு அவர் கேட்டா கேட்கிறார், துர்வாசரா உனக்கு என்ன வர வேண்டும்? சுவாமி உனக்கு எத்தனை கண்ணு? 11. ஆமா எனக்கு ஆ. சரி பாதிருக்கணும். ஆமா எவ்வளவு? சரி பார்த்திருக்கணும். சரிக்கு சரி. ஆ. அவருக்கு 11 எனக்கு 22 சேத்திரம். அதான் என்னுடைய காலில் 10 கண்ணு, 10 கையிலே 10, 10 நோத்தல் 2. 22 யார் சிவன்? ஆ. நான் சிவன். நீதான் சிவன். நான் சிவன். ஆமாங்க நாசூன் டேய், நான் சிவன் தாங்க. நான் அப்படி போட்டு தரணும். நான் சிவன். இதுக்கு நான் தான் சிவன். அதான் நான் அப்படிதான் சொல்றேன். அப்ப சாமி எப்படா போட்டுறது? ஏய் கதை கண்ணீர் அந்த வேகம் விட்டா கதை புரியாது. நல்லா வாசிக்கிட்டு வந்தாரு. கொடுத்தா ஏன்டா கூட்டுக்காரி ஓடுறான்? என்ன கூட்டது போடுறா? யா போதும் வரா. ஏன்னா அனுசுக்காலே இப்போ கூட்டது பொழைக்குதாரா? இல்ல ஏன்னா நீ ஏன்னா கூட்டது போடக்கூடாது? வேணாம். என்ன வேணாம்? ஏன்டா வேணாம்? வேணாம். எத்தனை பிள்ளைங்களா? 2. 3 போட்டு போய் 2 இல்ல 2 இவனுக்கு பிறகு 1, மகத்தோட பிறகு 2, மொத்தம் 3. ஏதோ நீ இவன் இங்க வந்துடுறான். புரியாம வச்சு அடிச்சு பேசுகிற சவுந்து போச்சு விட்றா. ஏன்னா அண்ணா அண்ணா கூட கூட்டிட்டு வியாபாரம் ஆவிடு. அண்ணா கூட ஒடுக்கல வந்து போச்சு. நல்ல ஆட்டத்துல. சரி சரிப்பா சரிப்பா. யாரோ தொட்ட போகாம நீரு தொட்ட விளைக்கிறோமா? அப்போ ஒன்று தொட்டு பண்ணுங்க ஐயா. தண்ணி சுத்தமா சரி போட்டு விடு. அப்ப கேட்டேன் சிவபெருமானே, எனக்கு நேத்திர மட்டும் பத்தாது, 7 முகமான கோபங்கள் வேண்டும். எல்லாமே சொல்றாங்க 7.5 முழம் கோபமா? ஏண்டா கோபத்துக்கு ஒரு இருக்குதா? எந்த டேபிள் அளப்ப அவங்க யாரும் சொல்றாங்க. அவர் வாங்கிய வரம் அப்படி இல்லை. ஆமா 7 முகமான கோபம். அது எப்படி இருக்கணும்? தேவர் முகமா இருக்கணும். அப்ப பார்த்தால் சிவபெருமா பார்த்தால், தூர்வாசனே நீ கேட்பது நாயன்தான். நாங்க இருப்பது 3 தெய்வங்கள், ஆண் 3 பெண் 3, கலைமகள் மணமகள் திருமகள், பிரம்மா விஷ்ணு ஈசன் 6 தான் கொடுக்க முடியினார். பார்த்தால் சக்தி உமா பார்வதி சாமி 7 இல்லை. நாம் இருப்பது 6 பேர். தூர்வாசன் சேர்த்துனா 7. அவர் ஆம்பளை தானே? அவர் கோபம் இருக்குமா இருக்காதா? அதை சேர்த்து 7 முகமான கோபத்தை கொடுத்தார்கள். அந்த 7 முகமான கோபத்தை பெற்றேன். அதை வாங்கினால் எப்படி சுவாமி? 7 முகமான கோபமும் ஒன்றாக சேரும் போது கண்கள் சிவக்கும், என் ரோமம் எழும். அங்க போவாது. கண்கள் சிவக்கும், ரோமம் எழும், சாபம் குளித்தால் வரும். அப்படி வரத்தை பெற்று வந்தவன் நான். அப்படி துர்வாசனுடைய சரித்திரம். சரித்திரம். என் தாயை பார்த்தாங்கல்ல பிறந்த வேலையோடு, அந்த தேவர்கள் இன்னைக்கு விடக்கூடாது, என் பாதங்களை படிக்க வேண்டும். இப்ப எங்கே போக வேண்டும்? சத்தியலோகம் சென்று பிரம்மாதான படைச்சவன் அவனை முன்ன பார்க்கணும். போலாம்.